ஹாய் எவ்ரிவன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் ஃபார் 11th and 12th ஸ்டாண்டர்ட் ஃபர்ஸ்ட் மிட்டம். இது வந்து லாஸ்ட் வீக். கண்டிப்பாக எல்லா டிஸ்ட்ரிக்டும் வந்து 18ஆம் தேதிக்கு மேலே ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ 18, சில டிஸ்ட்ரிக்ட் 22, ஸோ அந்த மாதிரி ஸ்டார்ட் ஆகுது. ஸோ எனிவே இந்த லாஸ்ட் வீக் என்ன பிளான் பண்ண, நான் சுத்தமாக ஒன்றுமே படிக்கல, இருந்தாலும் நல்லா நான் வந்து ஸ்கோர் பண்ணணும், ஒரு 80% ஸ்கோர் பண்ணணும், நான் வந்து லாஸ்ட் வீக்கில் படித்து நான் வந்து 600க்கு ஒரு 500, 550 எடுக்கணும் அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நீங்கள் வந்து 11ஆக இருந்தாலும் சரி 12ஆக இருந்தாலும் சரி தமிழ்ல 2 இயர்ல புக் பேக் கொஸ்டின் ஆன்சர் படிச்சிருங்க. புக் பேக் கொஸ்டின் ஆன்சர் படிச்சு அதுக்கு பயிற்சியெல்லாம் கம்ப்ளீட் பண்ணிருங்க. அந்த வள்ளினிமேட்டு எழுதுக, நயம்பாரடுதல், இல்ல வந்து ஒரு கலைச்சொற்கள், இந்த மாதிரி 2 மார்க்ஸ் எல்லாம் இருக்கும். அதெல்லாமே நீங்க பார்க்கணும். அந்த பின்னாடி இருக்கிறத மனப்பாடம் வந்து 2லையுமே தரவா இருங்க. சரி, எல்லாமே படிக்க சொல்றீங்க, அட்லீஸ்ட் புக் பேக்கை தான் நான் படிக்க சொல்றேன். புக் பேக் சிறுவினா, நெருவினா, குருவினா அதையாவது ஒழுக்கமா படிங்க. ஸோ இங்கிலீஷ்ல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப முடியாதவங்க 2 லெசன் இருக்கு. ஃபர்ஸ்ட் லெசன் டீட்டெயிலாவது ஒழுக்கமா படிங்க. 11th 12th ஃபர்ஸ்ட் லெசன் டீட்டெயிலாவது ஒழுக்கமா படிங்க. இந்த ப்ரோஸ், போயம், சப்ளிமெண்ட்ரி ஃபர்ஸ்ட் லெசன் மட்டுமா தரவாருங்க. அதுக்கப்புறம் கிராமர்னு பார்க்கும்போது 2 லெசனுமே நீங்க பார்க்கணும், வொக்காபுலரியும் கிராமரும். சரிங்களா? ஸோ சினோனிம்ஸ் ஆன்டனிம்ஸ் க்ளோசரி உட்காந்து படிங்க, அது கொஞ்சம் இதா இருக்கும். ஸோ இதை எப்போ சார் படிக்கிறது அப்படின்னு கேட்டா, கண்டிப்பா இந்த ஒரு வாரம் இருக்கனால ஒரு நாளாவது நீங்க வந்து ஒரு 2 hours வந்து இங்கிலீஷ்க்கு, 2 hours பத்தாது, 2 to 3 hours வந்து ஸ்பெண்ட் பண்ணாதான் எதை இங்கிலீஷ்ல ஏதாவது கோ த்ரூ பண்ண முடியும் இந்த ஒரு லெசன்ல. அண்ட் 2வது பாடத்துல இந்த வொக்காபுலரின்னு சொல்லக்கூடிய அமெரிக்கன், பிரிட்டிஷ் வேர்டு, இந்த ஃபாரின் வேர்டு, இல்ல வந்து சினோனிம்ஸ் ஆன்டனிம்ஸ், இல்லை வந்து ப்ரிஃபிக்ஸ் அஃபிக்ஸ், இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் கேட்பாங்க. ஸோ என்னெல்லாம் கேட்பாங்க அப்படிங்கறத நான் எக்ஸாம் டைம் சொல்றேன். பட் புக் பேக்ல இருக்கிறது தான் வரும். சரிங்களா? புக்கு பின்னாடி இருக்கும், அதுதான். ஸோ அதை நீங்க கான்சென்ட்ரேட் பண்ணி பார்த்தீங்கன்னா போதும். இப்போதைக்கு சப்ளிமெண்ட்ரி அண்ட் ப்ரோஸ், போயமோட ஃபர்ஸ்ட் லெசன் கொஸ்டின் ஆன்சராவது ஒழுக்கமா படிங்க, டீட்டெயிலாவது படிச்சு வச்சுக்கோங்க. அண்ட் இது மேக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 1, 2 இந்த ஃபர்ஸ்ட் சாப்டர் செகண்ட் சாப்டர் மட்டுமாவது ஒழுக்கமா 11ஆ இருந்தாலும் சரி 12ஆ இருந்தாலும் 4 சாப்டர் இருந்தாலும் சரி 3 சாப்டர் இருந்தாலும் சரி ஃபர்ஸ்ட் 2 சாப்டர் ஒழுக்கமா நீங்க படிச்சீங்கனாலே போதும், நல்ல ஸ்கோர் பண்ணலாம். நல்லனா ஒரு 5 மார்க் 4 கேட்பாங்க, 50 மார்க் எக்ஸாம் இருந்தா 4ல நம்ம 3 5 மார்க் எழுதிடலாம். அதுக்கு 3 மார்க்கும் 2 மார்க்கும் ஓரளவுக்கு எல்லாமே கம்பல்சரி இல்லாம எழுதிடலாம். கம்பல்சரி எப்படி வரும்னு சொல்ல முடியாது. நீங்க ஃபர்ஸ்ட் 2 சாப்டர் தரவா இருங்க. நான் இம்பார்ட்டன்ட் போட்டாச்சு மேக்ஸை பொறுத்த வரைக்கும், 11th சரி 12th சரி மேக்ஸ் பொறுத்த வரைக்கும் நான் போட்டுட்டேன். ஸோ நீங்க வந்து படிச்சுக்கோங்க. அப்போ மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் வேணா 3rd சாப்டர்ல பாத்துக்கோங்க. ஆனா ஃபர்ஸ்ட் 2 சாப்டர் படிச்சீங்கனாலே சேஃப் தான். கெமிஸ்ட்ரியில வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 2 லெசன் தாராளமா படிச்சிருங்க. 11ஆ இருந்தாலும் சரி 12ஆ இருந்தாலும் சரி ஃபர்ஸ்ட் 2 லெசன் மட்டும் தாராளமா படிங்க. அதுல அட்லீஸ்ட் புக் பேக்காவது கான்சென்ட்ரேட் பண்ணி படிங்க. புக்கின் படிக்க முடியல நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். 6th and 7th ரொம்ப ஈஸி 2 பேத்துக்குமே. ஸோ அதுல வந்து புக் பேக்காவது அட்லீஸ்ட் வந்து கான்சென்ட்ரேட் பண்ண முடியும். 11th வந்து 2 பேத்துக்குமே இருக்கும். இதுல 11th வந்து புக் பேக் மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணி படிங்க. 11th ஸ்டாண்டர்ட்ல 11th லெசன் வந்து புக் பேக் மட்டும் படிங்க. ஐயூ பேக் நேம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஐயூ பேக் நேம் வந்து புக் பேக்ல இருக்கிற மாதிரி, புக் பேக்ல இருக்கிறதாவது பாருங்க. அண்ட் புக் பேக் கொஸ்டின்ஸ் வந்து இம்பார்ட்டன்ட். நான் இன்னும் போடல, கெமிஸ்ட்ரிக்கு நான் போடுறேன், உங்களுக்கு தெரியும். ஸோ 11th 12th பொறுத்த வரைக்கும் நமக்கு எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா வந்து போட்டிருக்கோம். சரிங்களா? ஸோ வீடியோஸ் எல்லாம் போட்டிருக்கோம். நம்ம 12th இம்பார்ட்டன்ட் போட்டிருக்கோம். அதுல வந்து 11th லெசன் அப்படிங்கிறப்போ நமக்கு நேமிங் ரியாக்ஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த நேமிங் ரியாக்ஷன் வந்து கட்டாயமா நீங்க வந்து நல்லா படிங்க. நேமிங் ரியாக்ஷன் அண்ட் லூகாசஸ் விக்டமேட்டஸ் நம்ம சொல்லணும், ஈத்தரையும் ஆல்கஹாலையும் ரொம்ப ஈஸி. அட்லீஸ்ட் முடியலன்னு நேமிங் ரியாக்ஷனாவது படிங்க. பிசிக்ஸை பொறுத்த வரைக்கும் 1, 2, 3. ஸோ நான் என்ன சொல்றேன்னா, பிசிக்ஸ் முடியல, நான் 3 லெசன் முடியலன்னா அட்லீஸ்ட் 2 லெசனாவது ஒழுக்கமா கோ த்ரூ பண்ணி படிச்சு விடுங்க. நான் ஆல்ரெடி பிசிக்ஸ்க்கு இம்பார்ட்டன்ட் போட்டேன், 11th தான் போடணும். பட் ஆனா ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின்ஸ் தான் நான் கொடுத்துருக்கேன். அதையாவது ஃபர்ஸ்ட் 2 லெசன்லயாவது ஒழுக்கமா இந்த ஒரு வாரத்துக்குள்ள முடிக்க ட்ரை பண்ணுங்க. ஏன்னா சேஃபர் ஜோன் 80% எடுத்துடலாம். ஃபுல்லா நீங்க 3 லெசன்ஸ் படிச்சீங்கனாலே ஆப்ஷனோட 4 லெசன்ஸ் வச்சா ஆப்ஷனோட அடிச்சு தூக்கலாம். சில டிஸ்ட்ரிக்ட் 4 லெசன், சில டிஸ்ட்ரிக்ட் 3 லெசன். ஆனா ஃபர்ஸ்ட் 2 லெசன் தரவா இருந்தீங்கனாலே ஓரளவுக்கு தரவா இருந்தீங்கனாலே அடிச்சிடலாம். பயோபாட்னி பொறுத்த வரைக்கும் 11th ஸ்டாண்டர்ட்ல ஃபர்ஸ்ட் 2 லெசன் சாப்டர் நல்லா படிங்க. ஃபர்ஸ்ட் 3 சாப்டர் அட்லீஸ்ட் புக் பேக்காவது கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. சிஎஸ்ல வந்து இதையும் புக் பேக்காவது கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. சிஎஸ்ல வந்து 11th வந்து ஃபர்ஸ்ட் 5 லெசனை நீங்க புக் பேக் மட்டும் படிச்சுக்கோங்க. அடுத்தது 12th ஸ்டாண்டர்ட்ல பயோபாட்னி வந்து எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் லெசன் மட்டும் ஒழுக்கமா படிச்சீங்கன்னா போதும். உங்க முடியலையா புக் பேக்காவது ஒழுக்கமா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் படிங்க. ஜுவாலஜியில வந்து 1, 2, 3 சாப்டர்ல புக் பேக்காவது ஒழுக்கமா படிங்க. இப்போதைக்கு பப்ளிக் எல்லாம் நீங்க புக் பேக் நம்பி போக முடியாது. பயாலஜி, கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல ஃபர்ஸ்ட் 5 லெசன் பைத்தான் ரொம்ப ஈஸி, அதை மட்டுமாவது கம்ப்ளீட் பண்ணுங்க. ஸோ இந்த ஒரு வாரத்துல எப்படிதான் முடியும், ஏன்னா இவ்வளவு நாள் டைம் கொடுத்துருக்காங்க. இதுலயும் ஒழுக்கமா படிக்க ஜூன் ஜூலை போர்ஷன்ஸ் வந்து ஒழுக்கமா படிக்கலன்னா அட்லீஸ்ட் இந்த ஒரு வாரமாவது ஒழுக்கமா வந்து கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணி படிச்சீங்கன்னா
ஃபர்ஸ்ட் மிட்டமை பொறுத்த வரைக்கும் ஸ்கோர் பண்ணி ஈஸியாக போயிடலாம். நான் வந்து மினிமம் நம்பர் ஆஃப் லெசன்ஸ் தான் கொடுத்துருவேன், போர்ஷன்ஸ் சொல்லலை. மினிமம் நம்பர் ஆஃப் லெசன்ஸ் இந்த அளவுக்கு படிச்சிங்கனாலே போதும். நல்ல ஸ்கோர் 500க்கு மேலே கூட ஈஸியாக எடுக்கலாம். இந்த மாதிரி நான் சொல்கிறேன், இப்போ ஃபிசிக்ஸில் 4 லெசன் இருக்குது, ஆனால் 2 லெசன் படித்தா போதும். ஒழுக்கமாக அதையாவது படிங்க. மேக்ஸில் 4 சாப்டர் இருந்தால் இருக்கும், 3 சாப்டர் இருக்கும், அட்லீஸ்ட் ஒரு 2 சாப்டர் ஒழுக்கமாக படிங்க. சிஎஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா 7 லெசன்லாம் இருக்குங்கிறாங்க, 5 லெசனாவது ஒழுக்கமாக படிங்க. புக் பேக் பயோ பாட்னியில் எடுத்துக்கிட்டிங்கன்னா 12th ஸ்டாண்டர்ட்லாம் எடுத்துட்டிங்கன்னா ஒரு 2-3 லெசன் இருக்கும். அப்போ நம்ம வந்து 1 லெசனாவது ஒழுக்கமாக படிங்க. அதே மாதிரி ஜுவாலஜி வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லெசன், செகண்ட் லெசன், தேர்ட் லெசன், அதில் புக் பேக் மட்டுமாவது ஒழுக்கமாக படிங்க. ஸோ மொத்தத்தில் 11th and 12th ஸ்டாண்டர்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப மினிமமான லெசன்ஸாக ஒழுக்கமாக படிச்சிங்கன்னா 500+ கண்டிப்பாக ஸ்கோர் பண்ணலாம். இந்த மார்க் வரணும் அப்படின்னா நீங்கள் ஃபர்ஸ்ட்லேருந்தே கொஞ்சம் படிச்சிருக்கணும். அண்ட் ப்ளஸ் போர்ஷன்ஸ் வந்து ஹெவியாக இருக்கு இல்லையா, எல்லா டாப்பிக்கும் கவர் பண்ணால் தான் 550 எடுக்க முடியும். ஓகே, ஒரு 500க்கு மேலே ஈஸியாக எடுத்துடலாம் அப்படிங்கன்னா அது கண்டிப்பாக இது போதும். ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் புக் பேக்லுக்கு 1 மார்க்ஸ் நல்லா படிங்க, அதுவே போதும். ரொம்ப வீக்காக இருக்கேன், என்னால் படிக்க முடியல அப்படின்னா ஜஸ்ட் நீங்கள் இதையாவது கோ த்ரூ பண்ணுங்க. ஓகேவா, ஸோ தட்ஸ் இட். இம்பார்ட்டன்ட் கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் 12th போட்டாச்சு, 11th மட்டும்தான் போடல. இன்னைக்கு முடிஞ்ச நைட்டு போடுவேன். நாளைக்கு இன்னைக்குள்ள எல்லா இம்பார்ட்டன்ட் வந்து ஆல்ரெடி மேக்ஸுக்கு போட்டாச்சு, பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரிக்கு உங்களுக்கு வந்துடும். பயாலஜிக்கு கேட்டிருந்தாங்க 12th போடலன்னு, அதுவும் வந்துடும். ஓகேங்களா, தேங்க்யூ. ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கீழே வந்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் சேனல் லிங்க் இருக்கு, வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.